என்று தெரியாமல் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது அநேக கூட்டம் போகிறார்கள். நம்ம மெய் தேவனை தேடுகிறோம். அந்த தெய்வம் யார் என்று அறியாமல் இருக்கிறார். நாம் அருமையான தேவஜனமே. அப்ப இயேசு என்ற நாமத்தை ஏற்று அடுத்து வாசிங்கப்பா. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அண்டரை மணிக்குங்க புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமா இயேசு கிறிஸ்து யாரு புருஷனுடைய சித்தத்தினால் அல்லாமல் வாசிப்பா தேவனாலே பிறந்தார். அந்த வார்த்தை போதுப்பா தேவனாலே பிறந்தார். அப்ப தேவனுடைய வித்து பரிசுத்தாய் நிழலாடி பிதாவின் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் தேவன் பிறந்தார். எவ்வளவோ பேர்கள் இன்றைக்கு வரையும் எவ்வளவு ஒடுக்குறோமோ அவ்வளவு அளவு நாம் கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டிருப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. இன்னும் நிறைய காரியம் நடந்தது. நமக்கெல்லாம் இவ்வளவு ஆலயம் கொடுத்திருக்கிறாங்க. நேற்று தினத்தில் மெட்ராஸ்ல சபை இழுத்து மூடி ரோட்ல ஆராதிச்சாங்க. நிறைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு. நமக்கு நல்ல ஆலயம் நம்ம நல்ல இடம் கொடுத்து நல்ல அருமையாய் கொடுத்து ஆராதனைக்கு எத்தனை பேர் நாம் வருகிறோம் என்று உங்களே நீங்களே இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த 5 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. 52 வாரம் வாங்க. உங்க பிள்ளைங்க பூமியில ஒரு சிஸ்டர் டீச்சர் உங்க பிள்ளையில ஆசை வச்சிருக்காரு. என் பிள்ளையும் ஃபாரின் போகணும். அப்ப அவங்களுக்கு முடியலதான். மூளையில என் மையனா செய்தார். ரொம்ப 2 ரத்தம் இதாயிடுச்சா. இன்னொரு சுரேஷ் மூளை டாக்டர் சொல்லிட்டாரு 2 கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் பிறக்கும் போதே இவங்களுக்கு ஒன்னா இருக்கு. இவங்க நடக்கவே முடியாதாங்க. ஆனாலும் அதை போலதான் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அந்த சொன்ன 7 வருஷமும் ரெகுலரா ஏதாவது ஒரு நாள் 2 நாள் வரமாட்டாங்க. வந்ததுனால அவங்க பிள்ளைகள் கேட்டபடி அவங்க இந்து குடும்பம் தான் இன்னைக்கு பூமியில் உயர்ந்த ஸ்தானத்துல ஆஸ்திரேலியால போய் படிச்சு அங்கே வேலை பார்ப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நடிச்சு இருக்குமா. அப்ப யாரெல்லாம் இந்த வார்த்தை இருக்கா இந்த வார்த்தைப்படி ஏசு 52 படி செய்யுங்கன்னு கேட்டு அதன்படி செய்ததற்காக கைகளை தட்டி மீறி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஏன்னா ஆண்டவர் அப்பேற்பட்ட தேவர். அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில அப்படியே நடக்குமா. அருமையான தெய்வத்திற்கு அப்ப நமக்குள் என்ன வித்து இருக்கு எடுத்து வாசிப்போம். 1 Péதரு 1:23 எல்லாம் விசுவாசிகள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க அநேகருக்கு பயன்படுவீங்க. 1 Péதரு பைபிள் எடுக்காம யாருமே இருக்கக்கூடாது. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். பழைய ஆத்துமாக்கள் பைபிள் எடுக்கணும், அதை கேட்கணும், அதை குறிக்கணும். ஏன்னா அவ்வளவு அப்படி கற்பவேதப்பட்டு வார்த்தை 1 Péதரு 1:23 அழிவுள்ள வித்தினால் அல்ல என்றென்றைக்கும் அந்த வார்த்தை என்றைக்கும் இல்லை எப்படி சொல்லியிருக்காரு. மறுபடியும் வாசிங்க. என்றைக்கும் இல்லை எப்படி சொல்றாரு. திருப்பி வாசிங்க. ஒரு வார்த்தை கூட கூட்ட கூடாது குறைக்க கூடாது. என்றென்றைக்கும் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதோ ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்களே. கைகளை கட்டி தேவனுக்கு இது உங்களால் உண்டானதல்ல. தேவனுடைய ஈவை நீங்க வந்திருக்கிறீங்கன்னா பிதா குமார் பரிசுத்தாவின் சித்தத்தின்படி இந்த பிள்ளை இந்த நாள்ல நான் தொடுவேன், இவனை இந்த நாள்ல இப்படி பண்ணுவேன், இந்த நாள்ல பரலோகத்துக்கு கொடுவேன், அவருடைய சித்தத்தினாலதான் நீங்க வந்திருக்கீங்க. பிரியமானவர்களே அப்ப அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழியாமையினாகிய இந்த வார்த்தை இந்த வித்தினாலே நீங்கள் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே இப்பேற்பட்ட ஈவை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கு, நன்மை உண்டாயிருக்கும். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த மறுபடியும் பிறக்கிறது ஒரு அனுபவம் பிதா கொண்டு வர்றாரு. ஆனா இன்னும் நம்ம உன்னத மேன்மை அடைகிறது, மேலான உன்னத வல்லமையை பெறுவது தேவனுடைய கிருபை. 1 Péதரு 2:23 வாசிட்டீங்களா. 1 யோவான் 3:9 வாசிங்க. குட். எப்படியே படிச்சுக்கணும். குட். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்கப்பா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9 வாசிங்கப்பா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருந்தா என்ன சொல்ல. நான் இப்பெல்லாம் சொல்லிடுறேன். ஆம்பளைகளா பொம்பளை 5 நிமிஷம் கூட என்ன செய்யறாரு. பொம்பளை போயிட்டு சொல்ல 5 நிமிஷம் கூட ஆம்பளை போயிட்டு நின்று பேசாத, தொட்டு பேசாத, கரெக்டா இரு. இப்போ வேலைக்கு வரீங்களா ஒரு ஆணு பொண்ணு வராத, 2 பெண்ணை கூட்டிட்டு வா. ஸ்ட்ரிக்டா சொல்றேன்.
ஏன்னா பரிசுத்த வித்து இருந்தா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. உங்களுக்குள் அந்த பரிசுத்த வித்து இருக்கா? மீண்டும் வாசிங்க 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்தீங்க நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டோம். தேவனுடைய வித்து பாவம் செய்ய மாட்டா. நீங்க பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்படி இருந்தாதான் கிறிஸ்து உங்களுக்குள்ள என்ன செய்வாரு? உருவாவார். எடுத்து 2 கொரிந்தியர் 13 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4-5. ஆமென். 2 கொரிந்தியர் 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்கு பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடைய கூட பிழைத்திருப்போம். முதலாவது வார்த்தை தேவன் நமக்குள் உருவாகிறார். இரண்டாவது வார்த்தை இயேசு எனக்குள் வாழ்கிறார். இன்றைக்கு எனக்குள் இயேசு வாழ்கிறாரா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்குள் தேவன் உள்ள இருக்கிறாரா? அவர் சொல்றார், உனக்குள் நான் வாழ்ந்து உனக்குள் வாசமாகி உன்னோடு நான் இருந்து நான் செய்யக்கூடிய காரியம் பெரியவையா இருக்கிறார். மீண்டும் நிறுத்தி வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 13:4-5 வாசிங்க. ஒரு வாசிங்க. ஏனெனில் அவர் யாரு? இயேசு. அந்த இடத்துல அவர் யாரு? இயேசு. அவர் பலவீனத்தால் அவருடைய பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துக்குமே என்னது? மாம்சத்துல இருந்தார். இத சொன்ன பிறகுதான் ஒரு நாத்திகர் ஒத்துக்கிட்டார். அவர் வானத்திலிருந்து கொத்துட்டு கீழே விழுந்தாரு. அவருக்கு அடிச்சாலும் அவருக்கு வலி இருக்காது. பாருங்க, எனக்குள்ளே ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். யாருடைய வல்லமையினாலே? தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறாரு. அப்படி நாங்கள் நீயும் நானும் அவருக்குள் பலவீனராய் இருந்தோம் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோட கூட பிழைத்திருக்கிறோம். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு தேவன் எனக்கு பலவீனம்தான், நிற்க முடியலதா. வந்து பாருங்க, காலில் ஒரு நரம்பு சுருந்துச்சுதான், அப்படி போன இப்படி எதுக்குமே இல்லை. இவ்வளவு தூரம் நிற்கப்படி பலனை கொடுத்திருக்கிற யாருடைய வல்லமை? தேவனுடைய வல்லமை. நத்தத்திலிருந்து புறப்பட்டாச்சு. நானும் 1/2 மணி நேரம் வந்துருவாரு நின்று ரோட்ல இருந்து பார்த்தேன், முடியல. நான் வந்துட்டேன். என்னாச்சுன்னே தெரியல, என்ன பண்றாருன்னு தெரியல. ஆண்டவருக்கு தான் மகிமை அடைவதாக. ஆமென். அப்ப எனக்குள் பலவீனமாய் இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் நிற்கக்கூடிய பலனை கொடுத்தார். அடுத்து வாசிங்க. அவருடைய கூட பிழைத்து இருக்கிறோம். நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லிச்சோம்? உட்கார்ந்தே சொன்ன ஆண்டவருக்கு நான் அப்படி நாங்களும் அவருக்கு 5வது வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இந்த வார்த்தை தான் என்னை தொட்டுச்சு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்கள் பலனில் இருக்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனில்லை. யாரெல்லாம் பலவீனத்துல தேவனுடைய பலன் பூரணமா விளங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நோயிலிருந்து விடுதலை. கைகளை உட்கார முடியல, நடக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னும் ஜங்கு 4 வரும். அப்படி இல்லாதபடி இன்றைக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்து பாத்தீங்கப்பா, உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை யாரு? நாமளே என்ன செய்யணும்? பரிசித்து பார்க்க வேண்டும். அடுத்து வாசிங்கப்பா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் வாழ்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? क्वेश्चन எப்படி கேக்குறாரு பாருங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இன்னைக்கு கேட்டுக்கங்க. எனக்குள் இயேசு வாழ்கிறாரா? எனக்குள் இயேசு இருக்கிறாரா என்று நீங்க முதல்ல நான் அறியணும், அப்புறம் தான் பிறர் அறியணும். வாசிங்கப்பா. நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். சோதனை வரும்போது 1000 சோதனை 1000 நன்மை கிடைக்கும். நான் போன வாரம் தான் ரொம்ப அழுதேன். ஒரு சகோதரி புறப்பட்டாங்க, வீட்டுக்காரர் அடி அடிச்சிட்டார். ஆனாலும் சண்டை போட்டு வந்தாங்க. இன்னைக்கு நான் அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அடுத்து ஜெபிக்கவே முடியல. அவ்வளவு அழுது இரவும் ஜெபிச்சேன். ஏன்னா அப்படி சகோதரிகள் நம்ம சபையில இருக்கிறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட நொறுக்கம் பாடுகள். ஆனால் நீதிமான் சபையில் இணைந்திருக்கக்கூடிய கையை கட்டி தேவனுக்கு நினைச்சிருக்கிறார். அப்பொழுது அவருடைய வம்சம் பூமி நினைத்திருப்பதற்காக நினைச்சிருக்கிறேன்.
அடுத்து வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்ல முடியும். அடுத்து வாசிங்கப்பா. இதுதான் முக்கியம். நாங்களோ டெஸ்டுக்கு பாஸ் பண்ணாம ஃபெயில் ஆயிட்டா வாசிங்க. 6ஆம் வசனம். நாங்களோ பைபிள் எடுங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை பாருங்க, பக்கத்துல பேசக்கூடாது. நாங்களோ பரீட்சைக்கு பரீட்சைக்கு நாங்க எப்படி இருப்போம்? நிற்போம். இன்னைக்கு சொல்லுமா, எந்த சோதனைக்கு வருவா இயேசுவை வணங்கல அப்படியே புத்தஸ் வச்சு அடுத்து வந்து கண்ணை வச்சு சூட் பண்ணா நான் இயேசுதான் வேணும்னு எத்தனை பேர் சொல்லுவான்? சொல்றவங்க சபைக்கு வரணும், சொல்றவங்க சபைக்கு வருவாங்க. அந்த சபையில தான் உபத்திரம் உண்டு, சபையில தான் பாடு இருக்கு, சபையில தான் 52 வாரம் நான் சவால் விடுவேன். ஒரு அடிக்கடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சொன்னோம்னா நேரம் ஆயிரம். அப்படி சொல்றேன், நீங்க தனியா வாங்க. நாங்களோட பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. அந்த பாருங்க, பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, நான் பரீட்சைக்கு நிற்பேன். எப்படி சொல்லுங்க? நான் சோதனை நிற்பேன், சோதனைக்கு நின்று ஜெயிப்பேன். அப்பேற்பட்ட கிருபை தேவன் கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நினைச்சிருக்கு. ஆமென். முதல் காரியம், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக. இரண்டாவது காரியம், கைகளை தட்டி தேவனுக்கு நினைச்சிருக்கு. எனக்குள்ள வாழ்கிறாரா? எனக்குள் தேவ ஊற்று. அது வற்றால் ஃபாதர் மாதிரி பாட முடியாது, எடுத்ததெல்லாம் வார்த்தை. அப்படியே தேவ வித்து. அவர் ஃபாதர் பாட்டை கேட்டா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டா, பாவம் செய்ய. ஏன்னா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அப்படியே எப்படி இருக்குது, அப்படியே வார்த்தை வார்த்தை வார்த்தை. அப்ப இன்றைக்குள்ள நம்ம கேட்போமா, இன்னைக்கு நான் போட்டா தொட்டு கும்புற அறிஞ்சிருக்கிறேனா, அடுத்து ஜபமாலை வச்சு செய்யறேனா, அடுத்து தூங்கு தூங்கு பாலானி சொல்றேனா, இன்னைக்கு என் கிறிஸ்துவ நான் எப்படி அறிஞ்சிருக்கிறேன்? எல்லா பிரச்சனைகளும் தேவன் எனக்குள் இருக்கிறார். இவ்வளவுதானா? ஆண்டவருக்கு நன்றி. கொடுத்த வார்த்தை பிரயோஜனமாவே இல்லையா? கைகளை தட்டி ஆவியானதுல நினைச்சிருக்கிறது. தேவ ஆவியா நம்மளோடு பேசியிருக்கிறார், தேவ ஆவியா நம்மளோடு பேசியிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய கிருபை இறங்குகிறது, தேவனுடைய மகிமை இறங்குகிறது. ஆமென் 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 ஆமென். இந்த நேரத்துல தேவ ஆவியான அசைவாடுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு இதனை, வாழ்க்கையில வெறுமை, ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது என்று கேள்வி கேட்கிற மகளே மகனே, தேவன் உன் உள்ளத்துல பறந்திருக்கிறாரா? ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு அனுபவம், தேவன் கிருபை, உன்னத அனுபவம். கிறிஸ்து உனக்குள் உருவாவது, கிறிஸ்து வாழ்வது, கிறிஸ்து உன்னிலிருந்து வெளிப்படுவதுதான் உன்னத அனுபவம், உன்னத மேன்மை. அந்த உன்னத மேன்மை நீ பெற்றுக்கொண்டால்தான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். அந்த உன்னத மேன்மையை வாஞ்சித்து கதறு. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவ ஆவியானவர் உண்மையில் அசைவாடுகிறார். உண்மையில் அசைவாடுகிற தேவனை எப்படி கேட்கிற, எப்படி ரிசீவ் பண்ற, எப்படி அவரை ஏற்றுக்கொள்கிறார்? உன்னை பார்க்கிறவர்கள் இவள் அன்பை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், இவள் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார், தன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கிறார், எல்லாருமே அன்பும் கரிசனையா இருக்கிறார். ஒரு ஆத்மா வரலைனா கற்ப வேதனைப்படுறான். கிறிஸ்து அவளுக்குள் உருவாகும்படி கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுலை போல சொல்லக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? லாரை தொடுத்தியாதல பரிசுகிறது. அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி. பூமியில் உபத்திர காலம் உண்டு, பயங்கரமான சோதனை காலம் வருகிறது. அந்த சோதனையிலிருந்து உன்னை தப்பித்து காக்க பிதாவானவர் உன்னை இறங்கி வந்ததற்காய் கைகளை தட்டினோம். எசேக்கியேல் 34 சொல்லப்பட்டபடி ரஷ்யா பகிரங்கமாய் அறிவித்து விட்டது. கடந்த வாரத்தில் அணு ஆயுத சோதனை, உக்ரைன் ட்ரோன் மூலம் அணு ஆயுதத்தை போட்டு ரஷ்யாவை உடைத்து விட்டிருக்கிறார். இது நிமித்தமாய் பூமி தன் அச்சிலிருந்து சாய்ந்து விட்டது. நீ கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? உன்னை நீ ஆராய்ந்து பார். இயேசு மகாராஜா வரப்போகிறார். லாபி கபல் பல பலதியாந்தல பரிசு லேக்கோதடித்தியாதல பரிசுகரமா. ஏதோ வர்றோம் போறோம், ஏதோ இருக்கிறோம் என்று இல்லாதபடி அதை நீ கரிசுக்கு. வாலிப பிள்ளைகள், நிறைய வாலிப பிள்ளைகள் கொடுத்திருக்கீங்க. எங்கள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லாரும் ஏகமாய் தேவனிடத்துல கண்ணீர் விடுவோமா? நீங்க நினைக்கிறது சாதாரண காரியம் இல்ல. இந்த 12 வயசுல நீ பரிசுத்தமா இருந்தா
அது காலத்துல அதை நீ கஷ்டப்படாம வாங்குவ. பொம்பளை பிள்ளைனா 19 20 வயசு திருமணம், ஆம்பளை பிள்ளைனா 29 31 வயசுல திருமணம், படிச்சு முடிச்சன வேலை முடிச்சன திருமணம் முடிச்சன சந்ததி முடிச்சன பூமிக்குரிய ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட், அடுத்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் உன்னை நிரப்ப வேண்டும்னா இந்த வாலிப வயசுல பரிசுத்தமா இருக்கணும். இல்லாட்டி 40 வயசு வரை போராடிக்கிட்டு தான் நீ வரணும். ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஆண்டவர்கிட்ட போராடணும். இப்பொழுதே நீ மனம் திரும்பும். ஏதோ ஒரு பயமுறுத்திருக்கா இல்ல, இந்த வாலிப வயசுல பரிசுத்தமா இருந்தா, தேவனை பைபிளை சுமந்தா, தேவனுக்காய் நீ எழும்பி நின்றா, உனக்காய் தேவன் வைராக்கியமான கைகளை தட்டி தேவன் எல்லாரும் சபை வாலிப பிள்ளைகளுக்காய் கைகளை அப்படி அவர்களுக்கு நேராய் ஜெபிப்போமா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணம் முடிக்கிற பிள்ளைகள், திருமணம் 10 வயசுலயே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உலகத்துல நியூஸ பாருங்க, 10 வயசு பையனை டார்ச்சர் பண்ணி ஒரு பொம்பளை என்னென்னமோ நடக்குது. ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கோன்னு பயப்படாதீங்க, ஆம்பளை பிள்ளைல தூக்கிட்டு போய் என்னென்னமோ செய்றாங்க. எங்க ஓனாச்சிறுவையில எங்க எச்சம் சொல்றாரு, பயங்கரமான டீச்சர் சோதோம் குமார், அவர் எச்சம் ரசிக்கப்பட்டவர், பகிரங்கமா சொல்றாரு. மீட்டிங்ல நான் 50 பேர் 100 பேரண்ட் இருக்கிறாங்க, பகிரங்கமா ஓரின சேர்க்கை, பகிரங்கமா லெஸ்பியன் இருக்குன்றார். அதை கேட்டு நான் ஒரு நாள் தூங்கல. இங்க பக்கத்துல இருக்கிற இதே ஓனாச்சிறுவேல் 6th ல இருந்து 10th 12th வரை பிள்ளைகள்கிட்ட இருக்குதுன்னா, அங்க இருக்குதுன்னா எல்லா இடத்துலயும் விரவி கிடக்குது. அருமையான தேவன், பாவம் பச்சை தண்ணியை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். செல்லு இன்டர்நெட் ட்வீட்னால அவங்க மைண்டே மழுகி போச்சு, எதுவுமே செய்ய முடியல. நம்ம வாலிபை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால நமக்கு தான் 50 வயசு ஆயிடுச்சு ஒன்று ஞாபகம் இல்லாட்டி 19 10 வயசு பிள்ளையே ஞாபகம் மறதி வருது. இதற்கு காரணம் என்ன? இன்டர்நெட், ட்விட்டர், ஃபேஸ்புக் கிறிஸ்தவர்கிட்ட உருவாகல. வசனத்தை நீங்க உட்காரும் போது எந்திரிக்கும் போது நீங்க பெற்றோர்கள் சொல்லி தரணும். நீங்க சொல்லி தந்து பாருங்களேன். இந்த 12 வயசுல 0ல இருந்து 12 வயசுக்குள்ள சொல்லி தந்து பாருங்களேன். பிள்ளைகள் விடாம முதிர் வயதிலும் அவர்கள் விடாம எப்படியாவது ஆண்டை நினைச்சு வரா நொறுக்கி அப்படி அன்னைக்கு ஒரு வாலிப போய் சொல்லுவான், கிறிஸ்து மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா செய்வாரு, கிறிஸ்துவ அறிஞ்ச பிள்ளைகளை தான் போட்டு தாக்குவாரு. போட்டு தாக்குறதுக்கு காரணம் என்ன? சிறு வயசுலயே வசனத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால சிற்பியா அவர் இருந்து ஏசாயா 44 சொல்லப்பட்டபடி தச்சனை போல வந்து இந்த பக்கம் பாக்குறேன் எங்கிட்ட ஒரு கொத்து, இந்த பக்கம் பாக்குறேன் எங்கிட்ட ஒரு கொட்டு, அப்படியே தச்ச எப்படி நெளிவு சிலிவோட அழகா செதுக்குறானோ அதை போல உங்களையும் என்னையும் செதுக்குவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாலிப பிள்ளைகள் மேல கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே, எங்க வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோமையா, துணிகரமான பாவத்துக்கு இச்சையான பாவத்துக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுங்க. எங்க சபையில பரிசுத்தம் வேணும் ராஜா. எங்க சபையில பரிசுத்தம் இல்லாட்டி நாங்க வாழ முடியாது ராஜா. ஆண்டவரே, பரிசுத்தம் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்க முடியும் ராஜா. அதற்கு ஒரு விசை கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, கேட்போமா? வாலிப பிள்ளை சத்தத்தை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் அதன் காலத்துல அதன் கடியை தர நல்லா +2 முடிச்சு நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கணும். சீட்டு கிடைச்சோட படிச்சோட பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ண உடனே ஐயோ பாஸ் பண்ணல சூசைட் பண்ணிடுறேன்னு சொல்ல, நிறைய பேர் தற்கொலை சூசைட் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. படிச்சு பாஸ் பண்ண, பாஸ் முடிச்சோட வேலை கிடைச்சது, திருமணம் முடிச்சோட சந்ததி முடிச்சோட ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரங்கள். அப்ப இப்பயே நீ சுவிசேஷம் சொன்னாதான் இதெல்லாம் உனக்கு நடக்கும். இது கட்டளை இல்ல, தேவன் அன்பின் பிரமாணம். கிறிஸ்துவை நீ சுமந்தா உன்னை அவர் அப்படியே உள்ளங்கையில வைத்து வரைக்கும், உள்ளங்கையில தாங்குவார். உன்னை பூமியில ராஜாக்களுக்கு அதிகாரத்துல வைக்க போகிறார். அந்த அதிகாரத்துல நீ வர வேண்டுமா? அநேருக்கு பயன்படுகிற பாத்திரமா வேணுமா? லஞ்ச லாவணியமற்ற ஒரு பெரிய அதிகாரியை நீ வர வேண்டுமா? தேவனை நீ உள்ளத்துல முழுசா கொடு. இன்றைக்கு உறுதி எடுப்போமா? இந்த நியூ இயர் வரப்போயிரு. நான் 52 வாரம் வர்றேன் ராஜா. நான் 1 மணி நேரம் பைபிள் முழங்கால இருந்து வாசிக்கிறேன் ராஜா. 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்க பெண்கள்லாம் உண்மையிலே செவ்வாய்க்கிழமை இரவு 9 to 10 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அதோட தனியா காலையில ஜெபம். அதே போல ஆண்கள் தானியல் ஜெபத்துக்கு வரணும். அப்பே கிருபை. நீங்க வந்து பாருங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்னு என்னன்னு கேளு. ஆண்டவரே, இந்த நாள்ல பிள்ளைகளை உடன்படிக்கை பிள்ளைகளை அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்றேன். உடன்படிக்கிற பண்ண வம்சத்தை ஆசீர்வதிங்கப்பா.
இந்த வார்த்தையின்படி நடக்க மனசை திறந்தவர்கள் அன்றவே இன்றைக்கு அப்பா தேவன் சத்தத்தை தட்டி இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு ஆவியான சொல்லை காதுள்ளவன் கேட்க கடவுள். அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். உள்ளும் புறம்பு வந்து அவர் வந்து உனக்குள் வாசம் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. இயேசுவின் நாமத்தை மறுதலையாமல் அவர் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறபடியால் அவர் உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருப்ப கைகளை தட்டி தேவன். அப்பொழுது புதிய காரியம் தோன்றும். வனாந்தரத்துல வழி உண்டாகும், அவாந்தரமா அதுல ஆறு உண்டாகும். அது இப்பொழுதே தோன்றும், அது இன்றைக்கே தோன்றும். ஆண்டவர் அப்படி செய்ததற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய பரிசுத்த ஆவியான தேவனுக்கு கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி. உன் வம்சங்கள் பூமி நிலைத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இனி வருகிற ஆண்டு தேவனுக்கு பயந்தவர்களுக்கு விருத்தியின் ஆண்டு, வம்சங்களை செழிக்கிற ஆண்டு, மீதியான ஜனமாய் உன்னை வைத்திருக்கிற ஆண்டு. அநேக இடங்கள் அப்போஸ்தலனாய், தீர்க்கதரிசிகளாய், போதகனாய், சுவிசேஷகனை பயன்படுத்துகிற ஆண்டு. தேவன் பயன்பட வேண்டும் என்றார். அவர் உனக்குள் உருவாகிறாரா? உனக்குள் பிறந்திருக்கிறது. இயேசுவை விசுவாசித்தாவே உனக்குள்ள பிறந்துட்டார். கிறிஸ்து உனக்குள் உருவாயிருக்கிறாரா? கிறிஸ்து உனக்குள் வாழ்கிறாரா? கிறிஸ்து உன் மூலமாய் வெளிப்படுகிறாரா? நீ அவரை அப்படி மூடி போட்டு மூடி வைத்திருக்கிறாயா? அப்படியே மூடிய விலைக்கு திரைச்சலை கிழித்து அவருக்குள் தைரியமாய் நுழைகிறாயா? கிருபாசாண்டை தைரியமாய் நுழையக்கூடிய கிருபை கொடுத்திருக்காரு. எங்களை தாழ்த்துகிற வரையாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே இருங்க. நம்ம பிள்ளைகள் வந்து வசனங்கள்லாம் சொல்ல போறாங்க. நிச்சயமா இவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆயத்தமா இருக்கிறது. அன்ற வசனங்கள் அப்படியே பெரியவங்க வந்து ஒரு 4-5 பேர் வசனம் போடுங்க. எங்கே போயிடக்கூடாது. எனக்குள் இருப்பவர் சாதாரணவர் அல்ல. இந்த பாட்டை வச்சுதான் ஒரு பாட்டு செய்யணும். இந்த சின்ன மனுஷனுக்கு பெரிய அவர் பேர் என்னன்னா ஜான் ஜி லூக். ஜான் ஜி லூக். எல்லாரும் கண்ணாடி, எத்தனை பேர் கண்ணாடி பார்க்காதவங்க? எல்லாரும் கண்ணாடி பார்ப்போம். இந்த ஜான் ஜி லூக் என்பவர் என்ன செய்வாரா? கண்ணாடி பார்ப்பாரா. கண்ணாடி பார்க்கும்போது இந்த சின்ன மனுஷனுக்குள்ள நான் இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருக்கிறதுனால நான் இவ்வளவு முகப்பிரகாசம் வைப்பேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதாவது சின்ன மனுஷனுக்குள் பெரிய இயேசு. இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இனிமேல் போய் கண்ணாடி பார்க்கும்போது இந்த சின்ன மனுஷனுக்குள் யார் வாழ்றாரு? இனிமேல் நம்ம யார் வாழ்றாரு? இந்த சின்ன மனுஷனுக்குள்ள இயேசு வர்றாரு. அதனால அவருடைய முகப்பிரகாசம் என்மேல், அவர் முகத்தின் பிரகாசம் என்மேல் வீச செய்யுங்கன்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு தெரியாது அவர் எப்படி பாரு. அந்த பாட்டு சின்ன மனுஷனுக்குள்ள ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்கும் போது இந்த இவர் எழுதின கவர் ஸ்டோரிய புக்கை படிச்சு அந்த பாடகர் எழுதினாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பாடும்பொழுது இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. ஆம், அருமையான தேவஜனமே, உங்களுக்குள் கிறிஸ்து இன்றி எனக்குள் எனக்குள் இருக்கிறாரா? எனக்குள் வாழ்கிறாரா? அப்படி வாழ்ந்தா ஒன்னியவனால உலகத்தில் இருக்கிறவற்றிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரிய காரியம் செய்வர். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா? அப்பேற்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறார். எடுத்து வாசி. இயேசு எனக்குள் வாழணுமா? ஒன்னு கொலைசியர் 1:7. கொலைசியர் நினைக்கிறேன். வேகமா 10 நிமிஷத்துல இந்த சொன்னதெல்லாம் எழுதியிருக்கேன். கொலைசியர் 1:27. சத்தமாசிவா, சத்தமாசி. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய எந்த ரகசியம்? ரகசியம்னா என்ன கேட்டா அடுத்த சொல்லு. இந்த ரகசியம் மகிமை. எத்தனை பேர் டீச்சர்? ஒரு சகோதரி, நான் பெரிய பணக்கார ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா. பணக்காரால ஆக முடியாது. அவர் ஐஸ்வர்ய சம்பளர். அவர்கிட்ட நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். தைரியமா சொல்ல திரும்ப கொடுக்குறேன். ஆண்டவர்களே, கொலைசியர் 1:27. மறுபடியும் வாசிங்கப்பா, சத்தமா பிரதர் வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று யாரு? பரிசுத்தவான்கள் யாரு? ரத்தத்தால் கழுவப்பட்டு, நீரால் கழுவப்பட்டு, வார்த்தையால் கழுவப்பட்டு, ஜலத்தினால் கழுவப்பட்டு, ஆவியினால் கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் விளங்க அந்த ரகசியத்தை சொல்ல சித்தமா இருக்கிறாரு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதை கையில கொள்ளுமா? உங்களுக்குள் இருப்பதை அந்த
காரியங்களின் ரகசியம் கைகளை தட்டி ஜெபிக்கிறேன். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்ந்தா சோகமா ஐயோ கணவனை அடிச்சாலும் தெல்ல வந்து நிக்க முடியும். ஏசு பெரியவர் என்ன வேணாலும் செய்ய நிக்க முடியும். இல்லாட்டி சோகமா அழுத முகமா நம்ம நிக்க முடியும். அப்ப உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறாரா? நாங்க நிறைய சண்டே கிளாஸ்ல இருக்கனால வேகமா சொல்றேன். ரெண்டாவது என்னப்பா? எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறாரா? எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறாரா? உங்களை சிந்தித்து பாருங்க. மூணாவது காரியம் த்ரூ மீ, உங்களுக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு? சொல்றேன் 1:14 நினைக்கிறேன். முதல் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். இரண்டாவது காரியம் கிறிஸ்து உங்களுக்குள் வாழ வேண்டும். மூன்றாவது காரியம் கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 1:16. கலாத்தியர் அப்பதான் நீங்க பயன்படுவீங்க. அப்பதான் ஒரு ஆத்மா சபை கூட்டிட்டு இல்லாட்டி வர ஆத்மா கெடுத்து விடுவீங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதி இன்னைக்கு வந்தாங்க பாரு எத்தனை பேர்? 190% இந்துக்கள் தான். புறஜாதிகளிடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவரை ஜான்சிக்குள் வெளிப்படுத்த. உங்க பேர் போட்டு எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். இதுதான் முக்கியம். போய் இவளுக்கு சொல்லுவோமா? அக்காடி சொன்னா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி நினைக்காம எப்படி போராடுறீங்க? மீண்டும் வாசிப்பா. நல்லா வாசிக்கிறான். நான் தம்பி வாசிப்பு வாடிப்பா. மறுபடி கலாத்தியர் 1:16. நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்து உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலராய் எருசலேமுக்கு போகாமல் அரபு தேசத்தில் புறப்பட்டு போய். அவர் அரபு தேசத்துல யார் முதல்ல சுவிசேஷம் சொன்னது? நம்மால நான் பவுல் தான். சுவிசேஷமாய் அறிவித்து நீங்க வீட்டுல போய் வாசிப்பாங்க. அநேக வாசி முடிப்பா. அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்து இப்படி நிறைய இடத்துக்கு போறாருப்பா. அப்ப அவர் என்ன செய்யறாரு? அரபு தேசம் இப்பயே கல்லுக்கு கல்லு பண்ணுக்கு கல்லுங்கிறாங்க. அப்ப எவ்வளவு 2024 ஆண்டுகளுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அரபுக்கு போய் தமஸ்கு போய் பவுல் போன இடங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நீங்க பவுல் சொல்லி நெட்ல அடிச்சு பாருங்களேன். அவ்வளவு தேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் பயங்கரமான பிரதான காரியங்கள் செஞ்சதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அவர் படிச்சுட்டோன்னு வைங்களேன், நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்கவே மாட்டோம். அப்ப உங்களுக்குள் இருக்கிற வார்த்தையாய் கிறிஸ்துவ என்ன கவர் போட்டு மூடிக்கூடாது. அன்கவர் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தின என்னப்பா? என்ன ஆண்டவருக்கு அன்கவர் வெளிப்படுத்த வேண்டும். எனக்குள் கிறிஸ்து. நான் ராஜா வீட்டுக்குள்ள ஏன் நான் துக்கமுகமா இருக்கணும் கேளுங்க. நான் ராஜாதி ராஜாவாகிய ஜெயக்கமல கிறிஸ்துவின் சுவிசேஷகன் சுவிசேஷகன் என்று சொல்லுங்க. அப்ப உங்களுக்குள் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டுமா பிரியமானவர்களே? அப்ப உங்களுக்குள் இருக்கிற விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைக்கணும். மரக்காலின் கீழ் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் வைக்கப்படாது. பிரியமானவர்களே, அப்ப மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்ப மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்னா உங்கள்கிட்ட அன்பு வெளிப்படணும். மனு கொடுக்க வேண்டும். எப்பா 2 வாரம் வரல முடியலையாப்பான்னு என்ன 2 வாரம் மட்டும் வரலைங்க, அதே உங்க பெருமதி. கஷ்டமாப்பா ஏன் வரல? உங்களுக்கு பெட்ரோலுக்கு முடியலையா? என் காத்துக்குப்பா உங்களை கூட்டிட்டு வரேன். எத்தனை பேர் கார் வச்சிருக்கோம்? நிறைய பேர் வந்து எனக்கு சொல்றாங்க 4 வாரம் வர முடியல, பஸ்ஸு கூட காசு இல்லைன்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம 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 2 நாட்கள் போதும். அவருடைய அன்பு வெளிப்படணும், அவருடைய சுவாபம் வெளிப்பட வேண்டும், அவருடைய மனதிற்கு வெளிப்பட வேண்டும். நமக்குள் இருந்து நம்ம பிதாவானவர் என்ன செய்யறாரா? நமக்குள் இது எனக்கு சொல்லி கொடுத்தார். பிதாவானவர் சொல்லுங்க, உங்கள் மூலமாய் இயேசுவை வெளிப்படுத்த விருப்பமாய் இருக்கிறார். என் பேச்சில, என் மூச்சில, என் நடக்கையில நான் இன்றைக்கு இயேசுவை வெளிப்படுத்துவேன். அருமையான தேவதேவனை நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். சாது சுந்தர் சிங்லாம் பார்த்தா இயேசு போறான்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து ஏசப்பா வருதுன்னு சொல்றாங்களா? அழலியா வர சொல்றாங்களா? அவ்வளவு பெரிய கிருபை. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15.
அதற்கு கர்த்தர் நீ போ அவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்களும் நானும் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி கைகளை தூக்குங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் யாருக்கு சொல்லணுமா? உங்களை விட்டு புறஜாதி என்னுடைய ஜாதின்னு சொல்லக்கூடாது. யாருக்கு? எல்லாரும் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜாதி. எல்லாரும் என்னப்பா? புறஜாதி. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அதிகாரிகள் பூரா டீச்சர் எச்எம் அடுத்து என்னது CO DO யாரெல்லாம் ஒருத்தர் திருமலர் கொண்டு வந்தார். இன்னைக்கு இருக்கிறவர் தான் திருமலரோட. நான் திருமலர் படிங்கப்பான்னு சொன்னார். நான் அப்பா தைரியமா இருந்துச்சு சொன்னேன், எங்களுக்கு பைபிள் தான் தெரியும். இந்த வானத்தை பூமி உண்டாக்குற நடக்க திருமலர்ல என்ன இருக்கு இருக்கிறதா இருக்கு, நீ நடக்கப்படுறது இருக்கானு அப்படின்னு பார்த்தார். ஏன்னா அவர் இன்ஸ்பெஷன்ல திருமணங்கள் படிங்க திருவரங்கத்தை படிங்க சொல்லக்கூடாது. எனக்கு நீங்களே சொல்லும்போது நான் சொன்னா தப்பு கிடையாதுல்ல. எனக்கு கொடுத்தது நான் இந்து குடும்பத்துல இருந்து வந்தேன், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சேன். இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? பைபிளை தூக்குறேன். அவர் என்னை தூக்கி சுமக்கிறார். கைகளை கட்டி தேவனுக்கு அப்பேற்பட்ட தேவன் அருமையான தேவன். இன்னொன்னு எபேசியர் 3:8 சொல்ல மாட்டேன். எபேசியர் 3:8 முதல்ல பிரஜாதிக்கு சொல்லணும், உங்களுக்கு மேல இருக்க ராஜாக்கள் சொல்லணும், உங்களோட பிறந்தவர்கள் இனஜன பந்துக்கு சொல்லணும். 3 பேருக்கு சுவிசேஷம் சொன்னாதான் நீங்க பாஸ். அப்படிதான் 35 மார்க். எபேசியர் 3:8 எபேசியர் 3:8 பரிசுத்தவான்களாய் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ உங்க வீட்டுல அளவற்ற ஐஸ்வர்யம் வருவதற்காக கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி சொல்லியாக வரப்போம். சரி மறுபடியும் வாசிங்க பிரதர். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். நம்ம யாரு? பவுலே சொல்றார், சிறியவனாகி நான். இன்னைக்கு ஆண்டவர்ல இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு அவடுத்தவங்க அவன் எப்படி பண்ணா இப்படி சொல்ற குற்றம் பண்ணா நீங்க ஆண்டோடைய பிள்ளை இல்ல. நம்ம எந்த சூழ்நிலை வந்தோன்னு பாருங்க. அவங்க டிவி பாக்குறாங்க, அவங்க சீரியல் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யப்பா? இது ஆண்டவர் விருப்பம்லப்பா, ஆண்டவர் கூட மாறுப்பான்னு சொல்லுங்க. சிறியவனாகி நான் அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்ட கைகளை கட்டி எல்லாரும் எழுந்து தேவனுடைய நாமத்தை பேசுவோமா? எல்லாரும் எழுந்து சொன்னா ஜெபிக்க போறோம். அண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.